வணக்கம்ங்க. அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக செய்திங்க. ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்கள் மகிழ்ச்சிக்காகவே இந்த அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களுக்கு பலனை சொல்லி கொண்டு வருகின்றது. நம்ம இந்த தொகுப்பில் எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த தசப்பக்கம் வீடு அமைத்து கொண்டால், சொந்த வீடோ சொந்த கடையோ, உங்களுக்கு வாழ்க்கை அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற தொகுப்பில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கிழக்க மேற்க தெற்க வடக்க 4 திசையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திசை எது அப்படிங்க பார்ப்போம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க காலதெய்வம் வீட்டில் உங்களுக்கு 8வது இடம். 8ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். மேசம் விருச்சகம் 2 வீடு, முதல் வீடு மேச வீடு, 2ஆம் வீடு விருச்ச வீடு. இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன் வீட்டுக்கு தானே கடன், தன் வீட்டுக்கு தானே மறைகிறார். என்னங்க புரியலையே அப்படின்னா, உங்களுக்குன்னு சில ரகசியம் இருக்கும், அதுபடி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். இது விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவான பலன். அப்படி என்ன, இப்போ விருச்சிக ராசி பிறந்திருக்கீங்க, உங்களுக்குன்னு சில தனிப்பட்ட குணங்கள் ஒன்று இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். அப்போ நீங்கள் எப்படி இருந்துக்கிறணுங்கிறத ஒரு சின்ன ஒரு தகவல் அப்படி இருந்தால் தான் அந்த வீடு எங்கிட்டு போகணும்னு சொல்லி உங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க. யாராவது எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லாருமே நினச்ச மாதிரி நடந்துருமா? 100% நடக்காது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கத்தான் செய்யும். யாரையா கூப்பிட்டீங்க, வாயா, உனக்கு வாழ்க்கையில் யாரா எதிரியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக உண்டுமா. என்ன, எதிரியே இல்லாத கண்டிப்பாக இருக்கவே முடியாது, யாராலையும் இருக்க முடியாது. அப்போ தெய்வங்கள் கூட எதிரி இருந்திருக்காங்க. நம்ம பாரத கதையை பார்க்கலாம் நீங்கள். அப்போ இறைவனை எதிர்த்தவங்களாம் இருக்காங்க. இந்த உலகமும் அந்த இயற்கையும் அப்படி தான் படைக்கப்பட்டது. அப்படி உங்களுக்குள்ள சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகிற திசை உங்களுக்கு யோகமாக இருக்கும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் எப்படி எங்களுக்கு எதிரியாக முடியும் அப்படின்னா, இப்போ உங்கள் பலம் உங்கள் பலவீனம். நீங்கள் பலமான ஆள் தான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அந்த பலம்தான் உங்களுக்கு எதிரி. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் பலமான ஆளாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்களாக போயிட்டால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தீர்க்க வைக்கன்னு சொல்லி அது தீர்த்து வச்சு நீங்கள் சண்டை போட்டு உங்கள் உடம்புல நீங்கள் அடி வாங்கிட்டு வருவீங்க. இது தேவையா? அது சண்டைன்னு இல்லை, ஒரு நல்ல ஒரு விஷயங்களும் சொல்லுங்களேன். இப்போ சண்டைனா அடி வாங்க கிடையாது, மனசால் அடி வாங்கினாலும் அது பிரச்சனை தான். மனசளவில் பாதித்தாலும் அதுவும் பிரச்சனை தான், உடம்பால் பாதித்தாலும் பிரச்சனை தான். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் பெரும்பாலும் உங்கள் உடம்புகளை, அதே மாதிரி உள் உறுப்புகள் ரொம்ப முக்கியம். இதுதான் மேசராசிக்கும் ரிஷராசி என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது வெளி உறுப்பு, இது உள் உறுப்பு. உங்கள் உள் உறுப்பு உங்களுக்கு எதிராக வேலை செய்யும் அப்படின்னா இது காமம் கொண்ட ராசி. அதுதான் 8ஆம் இடம் சொல்லி அந்த மறைவு ஸ்தானத்தில் ஒண்டி ராகுவும் கேது உச்சம் பெறுவாங்க. ராகு கேது மறைவுக்கு உண்டான கிரகம். அதுக்கு சொந்தம் கிடையாது, அது ரெண்டுமே இருட்டு கிரகம். ஒன்று நீல பழுப்பு, ஒன்று வெள்ளை பழுப்பு, ஆனால் 2 இருட்டு. அந்த கருங்கட்டை செம்பார்கட்டைன்னு சொல்லுவாங்க இதில், அந்த மாதிரி வச்சுக்கோங்க நிறத்தை. அப்படிப்பட்ட 2 கிரகங்களும் விருச்சிக ராசியில் போய் உச்சம் பெறுவாங்க. ஏன்னா மறைஞ்ச இடத்துல தான் போய் உச்சம் பெறதில்ல அந்த 2 பேருக்கு இல்லாடிங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உணர்வுக்கு
நீங்கள் ரொம்ப முக்கியம் தரக்கூடாது. அது உங்களையே எரித்து விடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ நீங்கள் வெளிப்பழக்க வழக்கங்கள் தொடர்புகள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரங்க, மிக முக்கியம் ரகசியம். உங்கள் உடல் உறை ரகசியங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உடலால் அனுபவிச்சோம், உடலால் துன்பப்படுறோம். உடலால் ஒருத்தன் தப்பு பண்ணால் அந்த உடலாலே துன்பப்படுவான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி விருச்சிக ராசிக்காரங்க இதை புரிந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் திசையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதுதான் சொல்கிறோம். எடுத்தோமா இந்த திசை போயிட்டு போயா அப்படி சொல்கிறேன் கிடையாது. ஒரு பாடம் நடத்தினா விளக்கத்தோடு நடத்தினா தான் அது உங்களுக்கு புரியும். சாப்பாடு இருக்குது, சாப்பிட முடியுமா? பசிச்சாச்சும் சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த சாப்பாட்டும் இந்த பசிக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு, நல்ல கனெக்டு. பசிக்காமல் சாப்பிட்டோம்னா அது நோய். பசித்து சாப்பிட்டா விருந்து, பசிக்காமல் சாப்பிட்டா அது கடன், நோய், எதிரி, இப்படி ஆயிரும். உடம்புக்கு எதிரி ஆயிரும். அப்போ உள் உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா உணர்வு விஷயங்கள் பழக்க வழக்கங்களில் நீங்கள் உங்கள் உடம்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். இது முதல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பாருங்கள். இது உங்களுடைய மைனஸ் அண்டு ப்ளஸ். சரி, இப்போ பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர் நீங்கள் இருக்கீங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க. பொதுவாக வச்சுக்கணும், கிழக்க வச்சுக்கோங்க. கிழக்கங்கிறது பொதுவாக யோகமானது தான். அது பாதகமும் இல்லை, சாதகமும் இல்லை. ஆனால் உங்கள் ராசிக்கு என்ன திசை நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு எங்கிட்டுனா தெற்கு தலைவாசல் வைத்து வீடு கட்டினால் அமோகமான வெற்றியை கொடுக்கும். ரொம்ப அமோகமாக இருக்கும் உங்கள் வெற்றி. தெற்கு பார்த்தா நீங்கள் தலைவாசல் வச்சுக்கணும். இல்லை சொந்த கடை வாங்குறீங்க, தெற்க பார்த்து உட்காந்துக்குங்க. தெற்கு பார்த்து நீங்கள் கடை வச்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா அது மிக 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 அற்புதம் பண்ண கொடுக்கும். ஏன்னா தட்சிணாமூர்த்தி அனுக்கிரகம் கிடைக்கும். ஏன்னா அந்த செவ்வாய்க்கு குரு தனக்காரகன், குரு மங்கள யோகம் கிடைக்குங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு அவர் தனக்காரர், உங்கள் வீட்டுக்கு அவர் மறைவுஸ்தானர், ரெண்டுமே. அப்போ பொண்ணையும் கொடுத்து அதையும் கெடுத்து விட்டுறது. அப்போ என்ன செய்யணும்? இருக்கும்போதும் ஆட வேண்டாம், வந்துச்சுன்னா ஆட வேணாம், வர ஆட வேணாம் சொல்லுவாங்கள்ல. ஏன்டா ஆடுறீங்க, குறைங்கடா, போதும்டா. அப்போ எந்த அளவுக்கு எதில் அன்பு பற்று வைக்கிறீங்களோ அந்த பற்று எதிரியாயிரும். அப்போ நீங்கள் உடல் பற்றை குறைத்து விட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி நிச்சயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், அவ்வளோதான். ஏன்னா இது ரகசியமான வீடுனாலதான் இவ்வளோ இப்படி ரகசியமாகவே சொல்ல வேண்டியிருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ரகசியமான வீடு, ரகசியமான பகுதி, ரகசியமான உள் உறுப்புக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க மட்டும். அப்போ தெற்கு பகுதியில் வீடு பார்த்தா உங்களுக்கு செல்வம் செழிப்பாக இருக்கும். இல்லை சாமி, இப்போ நாங்கள் வீடு இருக்கோம், எங்கிட்டு போகிறது அப்படின்னு பார்க்க, இப்போ நீங்கள் கிழக்குலேருந்து போகிறீங்கன்னா ஒன்று கிழக்கு முகம் பார்த்து வீடு அமைச்சு தெற்க பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை வடக்க போய் தெற்கு பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் இருப்பிடத்திலிருந்து மேற்கையோ தெற்கையோ போகக்கூடாது. இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். நீங்கள் தெற்கு தான் யோன்னு சொன்னீங்க, தெற்க போனோம் ஒன்றுமே இல்லையா, உள்ளதும் கட்டது போச்சுக்கூடாது. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வடக்க போகணும், இல்லை கிழக்க போகணும். அந்த இடத்துல தெற்க பார்த்து உட்காந்துக்கணும். அதுக்காக நீ இருக்கிற இடத்துல போய் தெற்க போய் அங்கிட்டு தெற்க பார்த்து உட்காந்தா அதிர்ஷ்டமாக கண்டிப்பாக கிடைக்காது. அது தேஞ்சு போகும், உள்ளதும் லொல்லக்கணை ஆயிரும். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வடக்க கிழக்க சென்று வெற்றியை தேடிக்கொள்ளுங்கள். சரி, யார் வேறு வீடு வாங்கலாம்? இது நிறையா பேருக்கு கேள்வி. நான் இல்லாட்டு சொல்கிறது தான். ஐயா, வீடு வாங்குகிறோம்மா, ஒரு ஆண் நீங்கள் தயவுசெய்து அம்மா பேரில் வாங்க, இல்லை மனைவி பேரில் வாங்க. இதுதான் உங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இல்லைங்க, அது மறைவு சுக்கிரன் நமக்கு எதிரியே, மறைவு ஸ்தானமே. இங்கே மறைவு, அங்கே ரெண்டாம் இடத்துல தனக்காரன். எப்படி குரு தனக்காரன் மறைவுக்காரனோ சுக்கிரன் அதே மாதிரி தனக்காரன் மறைவுக்காரன். அப்போ நீ என்ன செய்யணும்னா, யார்கிட்டையும் ரொம்ப பற்று வைத்து கொள்ளாதீர்கள்.
அது அம்மாவானாலும் சரி, மனைவினாலும் சரி, குழந்தைனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யார் மேலேயும் பற்று வைக்க, உங்கள் உடம்புலேயும் பற்று வைக்காதீங்க. ரொம்ப ஆசையே படாதீங்க. ஆசையே படாமல் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்குங்க. ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆசைப்படாமல் இருந்தால் நீ என்றைக்குமே அதிர்ஷ்டசாலி. ஏன்னா எல்லாமே கிடைக்கும். ஆசைப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் யார் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு எப்பயும் அதிர்ஷ்டம். அப்போ யாருக்கு நட்டம்? உங்களுக்கு தான் நட்டம். அது மாதிரி முதல்ல என்ன செய்யணும்னா, அம்மாவுக்கோ கல்யாணம் முடிக்காமல் இருக்கீங்களா, அம்மா விட வாங்க. கல்யாணம் முடித்தா மனைவி விட வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கங்க, தப்பு இல்லை. முதல்ல அவங்களுக்கு உண்டான பங்கை கொடுத்துட வேண்டியது. அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா மனைவியும் ஒன்று. எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், கார் வாங்குறோம், சொந்தக்காரன். முதல்ல சொந்த வீடு வாங்குவோம்யா. அதுக்கு தான் பதிவே போடுறோம். சொந்த வீடு வாங்கிட்டு தாங்க மற்றதை பார்க்கணும். சொந்த வீடு வாங்காமல் லட்சக்கணக்கில் பைக் வாங்க, வண்டி வாங்க, கார் வாங்க, அது நிப்பாட்டுறதுக்கு ஒரு வாடகை கொடுக்க தேவையில்லை. குத்தவைக்கு இடம் இல்லாமல் எதுக்கு உங்களுக்கு இந்த ஆடம்பரம்? முதல்ல சட்டியத்துக்கு அலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன குடிசை வீடாக போட்டுக்குவோம். சொல்லுவாங்க, சின்ன வீடாக தான் அது சொந்த வீடாக இருக்கணும். தென்னட்டி காரை வச்சு நிப்பாட்டுறதுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருப்போம். குடிக்கிறது கூழு கோப்பைக்கு பன்னீர் கதை ஏறக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்தி உணவு விஷயத்துலேயும் சரி உங்கள் சிக்கனம் தான் இக்கணம் தேவை. ஏன் உங்கள் ஜாதகத்தில் அர்த்த அஷ்டம் சனி வரை ஓடிக்கிட்டு இருக்கு. குழப்பவாதியாகவே இருப்பீங்க. என்னையா ஒரே குழப்பமாக இருக்கீயா, எங்கிட்டு பார்த்தாலும் முட்டுது, என்ன தான் செய்ய தெரியலை, கண்ணை கட்டி காட்ட விடாதையாக இருக்குது. எவ்வளவோ நம்பி வச்சு இப்போ தெரியுதா? யார் மேலே நம்பிக்கை வச்சீங்களோ அவனே துரோகி ஆயிடுவான். யார் துரோகி நினச்சிடும் அவன் உங்களுக்கு நண்பன் ஆயிடுவான். என்ன இவனா அப்படி பண்ணிட்டான், இவன் என்னமோ நினச்சானே, அவன் உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ரொம்ப பழகிருப்பேன், அவன் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா ரகசியமான கண்டே பிடிக்க முடியாது. உங்களையும் புரிஞ்சிக்க முடியாது, நீங்கள் பலவனையும் புரிஞ்சிக்க முடியாது. இது வினோதமான ராசி, விருச்சிக ராசி. அந்த விருச்சிங்கிற தேள் பார்த்திங்கன்னா, அந்த தேளுக்குள்ளே என்ன இருக்குன்னா விஷம் இருக்கும். ஆனால் அது அது உயிர் விடும்போது தன் இனத்தையே அழிச்சிடும். அதுக்கு ஒரு பெரிய உறவுக்குள்ள ஆண் தேனவே அதை கொன்றுமா சொல்லுவாங்க. அப்போ தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிறதுல இந்த விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்லுது. விஷங்கொண்ட நாக்கில் யாரையும் வார்த்தையை விட்டுறக்கூடாது, யார்கிட்டையும் வார்த்தையை வாங்கிடக்கூடாது. ஒன்று. இந்த விஷம்தான் மிகப்பெரிய மருந்து இந்த அட்டாக்கு. இந்த நெஞ்சில் அட்டாக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த டிக் 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 டிக்னு சொல்கிறோம்ல, இதை வச்சு தான் கடிகாரத்தை கண்டுபிடிச்சான் அந்த காலத்தில். ரகசியத்தை பாருங்க எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தா, முள் எப்படி டக்கு 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 டக்குன்னு எப்படி வருதுன்னு பார்த்தா அப்படியே பார்ப்பேன். இந்த இறுதி ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மெட்டரை வச்சு தூக்கி அது நெஞ்சு வைப்பாங்க, வச்சுக்கிட்டு கிடையாத பார்ப்பாங்க. என்னன்னா இந்த கடிகார முள்ளும் அந்த டிக்கும் கரெக்டாக இருக்கா, எப்படி டாக்டர் பாருங்க. ரகசியத்தை வெளியே பார்க்குறாங்க. இதில் செகண்டுக்கு முன்னப்பனாக தான் இதில் தெரிஞ்சு போகும். இது ரொம்ப சுலவானாலும் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸ்பீடானாலும் கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் ரத்தம் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரெஷர் கூடுதா குறைதா கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வச்சு தான் கடிகார முள்ளை கண்டுபிடிச்சாங்க. அந்த டக் டக் டக்குங்கிறது தான் இதை கரெக்டாக கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த இருதயம் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கும். இங்கே நின்றுச்சுன்னா பேட்டரியை தூக்கி எறிஞ்சனால இந்த உடம்பை தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். அப்படி ரகசியமான வீடு விருச்சிக ராசிக்காரங்க வீடு. உங்களுக்கு விருத்தி வரணும்னா தெற்கு முகமாக பார்த்து கடைகளை வைத்து கொள்ளுங்கள், வீடை கட்டி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி சீரும் சிறப்புமாக இருக்கும். நல்லா வாழுங்க, யார்கிட்டையும் அன்பாக இருங்க. அதிகமாக அன்பையும் வைக்காதீங்க. அதிகமாக சொல்லுவாங்கள்ல, அதிகம் பாசம் வேண்டாம், அதிகமான வேஷம் வேண்டாம், எதுவுமே அதிகமாக வேண்டாம். சிக்கனமாக இருங்கள், சிறப்பான பலனை அடைவீர்கள் சொல்லி விருச்சிக ராசிக்காரர்கள் தெற்கு முகம் பார்த்து வீடு கட்டி கடைகளை வியாபாரம் செய்து செல்வச் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று வெற்றி உங்களுக்கு நிச்சயம் சொல்லி விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் யோகம் பாராட்டி தெரிவித்து கொண்டு அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.